கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா. அப்துல் யார் பாரு? சாரி சார். ஆமா. ஹலோ சார், வணக்கம் சார். சார் வாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஒரு 2 minutes. ஓகே. அங்க பாரு, எவ்வளவு அவார்டுப்பா? நீயும் வாங்கணும் இது போல. அப்துல் அண்ணே சொல்லுங்கண்ணே. 3 காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிங்கண்ணே. சார் அந்த 3 காஃபில ஒரு காஃபில மட்டும் சுகர் வேணாம் சார். ஏன், என்னாச்சு? எனக்கு சுகர் இருக்கு சார். என்ன சார் சுகர் இருக்குன்னு அசால்ட்டா சொல்றீங்க? ஆமா சார். என்ன சார், காலையில டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போறேன், ப்ளஸ் 1 hour ஜிம் பண்றேன். எனக்கு எதுவும் இல்லை சார். நல்லா இதுல இதுக்கு மேல என்ன சார் ப்ரிகாஷன் வேணும் நமக்கு? நானும் இப்படிதான் சார் இருந்தேன். நானும் இதே மாதிரி தான் மெடிசன் எடுக்கிறேன், பேட்மிண்டன் ஆடுறேன்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் யூ ஹாவ் டு டேக் மோர் ப்ரிகாஷன். உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனா பாருங்க இப்போ. தேங்க்யூ அப்பா அப்பா. ஹலோ சார். ஹலோ சார். ஐ எம் டாக்டர் ரவி ஃப்ரம் எம்பி ஹாஸ்பிட்டல் ராயபுரம். உட்காருங்க. சூப்பரா விளையாடுறீங்க சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் ஃபார் த டைட்டில். தேங்க்யூ சார். ஐ வாஸ் வாட்சிங் யூ பிளேயிங். பட் நீங்க சடனா டயர்ட் ஆயிடுறீங்களே. ஆர் யூ ஓகே? ஸ்மோக் பண்ணுவீங்களோ? நோ, எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ் கிடையாது சார். ஓகே, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆஸ் அ டாக்டர் நான் கேட்கறேன், உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இருக்கு சார். சுகர் இருக்குன்னு சொல்றீங்க. ஆர் யூ டேக்கிங் ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ்? நோ, ஐ அம் டேக்கிங் ப்ரிகாஷன். ரெகுலரா பேட்மிண்டன் ஆடுறேன், மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஐம் டூயிங் எக்ஸசைஸ். இதுக்கு மேல என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னு தெரியல டாக்டர். சுகர் இருக்குன்னு தெரிஞ்சாலே நான் சொல்ற அட்வைஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷூர். ஓகே. வீட்ல, பாத்ரூம்ல, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஓகே, எங்கேயுமே நீங்க வெறுங்காலில் போகவே கூடாது. வெளியில போகும்போது ப்ராப்பர் ஷூ அண்ட் சாக்ஸ், ப்ராப்பர் செப்பல் போட்டுக்கிட்டு தான் போகணும். முக்கியமா எல்லா சுகர் பேஷண்ட்ஸும் கோயில் போகும்போது கூட வெறுங்காலில் போகவே கூடாது. இட்ஸ் நாட் குட் அட் ஆல். இப்ப சுகருக்குன்னு ஒரு ஷூ இருக்கு சார். அது ஆக்சுவலா பார்த்தா நீங்க யூஸ் பண்ற நார்மல் ஷூ மாதிரி தான் இருக்கும். பெருசா டிஃபரன்சஸ் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சா நிறைய சேஞ்சஸ் வரும். ட்ரை அண்ட் யூஸ் இட். லெட்ஸ் see. ஷூர் சார், ஐல் டூ இட். ஆமா, இப்பெல்லாம் ரமேஷ் சார் டோர்னமெண்ட்டுக்கு வரவே இல்லையே. ஏன் தெரியல சார், எதுவும் சொல்ல சார். போன 2 டோர்னமெண்ட்டுக்கும் வரல. நான் அவரை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல பிசினஸ் டிராவல் பண்றாரா? வேற கிளப்ல ஏதாவது பிராக்டிஸ் பண்றாரா? சரி, அவர் ஃபோன் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே சார், நான் அனுப்பிடுறேன் சார். நான் ஈவினிங் கால் பண்றேன். I'll call you back சார். ஓகே சார், நம்பர் அனுப்பிட்டேன் சார். ஓ, வாட்ஸ்அப் பண்ணிட்டியா? தேங்க்ஸ், நான் பேசுறேன் சார். யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ஓகே. ஏன் சார் உங்களை பார்க்கவே முடியல? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டோர்னமெண்ட்டும் நீங்க விளையாடல. ஒருவேளை நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டேனோ? இல்ல டாக்டர். இல்ல வேற ஏதாவது கிளப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களா? ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஏதோ ஸ்பெஷல் நைட் ட்ரைனிங் கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாமே டோர்னமெண்ட் போர் அடிக்குது சார். வாங்க டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஓகே, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாட்டாலும் ஓகே. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see you. சும்மா வாங்க, நான் உங்களை பார்க்கணும். ஓகே, வெல்கம். ஓகே, சூப்பர் ஷாட். அட ரமேஷ் சார், எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? எஸ் டாக்டர். வாங்க. வாட்? ரமேஷ் சாரா? சாருக்கு என்னாச்சு? இப்படி ஆயிட்டாரு? ஐயோ சார் வணக்கம் சார். வாட் இஸ் திஸ்? என்ன நம்பவே முடியல சார். எல்லாம் சுகர் தான் சார் காரணம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன் சார். சுகர் தானே, வந்தா பாத்துக்கலாம், ஒன்னும் வராது, இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி இருந்துட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரிகாஷன் எடுத்து வந்திருக்கணும் சார். ஐ டிட் a big mistake. இங்க பாருங்க ரமேஷ், நான் உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன். நாங்க டெய்லி எவ்வளவு பேஷண்ட்ஸை பார்க்கறோம் தெரியுமா?
டாக்டர் எங்களோட தொழில். அதை என்னைக்குமே நான் வியாபாரமா பார்க்க மாட்டேன். சொல்லப்போனா இட்ஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் அண்ட் நாட் பிஸ்னஸ். ஒரு சின்ன சஜஷன் அண்ட் ரிக்வெஸ்ட் சார். இங்க ப்ரிகாஷன் சொல்றீங்கல்ல, அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதை சொன்னீங்கன்னா என்ன மாதிரி பல பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார். இதை நான் சொல்றதை விட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட மென்டார் டாக்டர் விஜய் விஸ்வநாதன், he is the right person for this. சுகர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, என்ன ப்ரிகாஷன்ஸ் எப்போ எடுக்கணும் என்ன எடுக்கணும்னு எல்லாமே clean and clear அட்வைஸ் பண்ணுவார். I'll put you on to him. He will guide you with the right tips. Okay? Over to my mentor, Dr. Vijay Vishwanathan. What you should understand by watching this film is that diabetes is not a simple disorder. It is not a disorder where the sugar just goes up when we eat some sweet. But diabetes is a vascular disease. It affects every single blood vessel in the body, starting from the brain, heart, kidney, eyes, the liver, and the feet. It affects every single blood vessel in the body. How does diabetes affect the feet? There are two mechanisms. One is there will be loss of sensation, which is called diabetic neuropathy. And the second is less blood flow to the leg, which is called peripheral arterial disease. Once you have these two problems in the feet, when you get an infection, it becomes a massive infection, and we have to cut the leg below the knee or sometimes even above the knee. So how do you keep your diabetes under control? By regular exercise and also by taking a proper diet, a diabetic diet with less carbohydrates. So if you do these two things, you can have your diabetes under control and you can prevent amputation, cutting off the leg, you can save the kidneys from getting damaged and so on, and you can lead a healthy life. Thank you. Okay, all the best. தேங்க்ஸ் சார். Okay, thank you da. Thank you sir. Thank you so Thank much you, sir. sir. See you. Bye da. பாய் சார்.